பாலாஜி சார் பாலாஜி சார் இப்போ அந்த புதுக்கோட்டை வேங்கவேல் பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதிக்க சமூகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு திமுக அஞ்சுகிறது. அதனால தான் அந்த நடவடிக்கை எடுக்காமல் சொல்றாரு. பாலாஜி சார் இதை பதிவு பண்ணி முன்னிறுத்துதா? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா? அவர் தசை போறதுக்கு நீங்க அதை அப்படியே எடுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், நான் கேக்குறதுன்னா அவங்க அஞ்சனாங்க அஞ்சலாத அவங்க பிரச்சனையை விடுங்க. அவங்க பிரச்சனை அவங்க ஆளுங்கிட்ட கேளுங்க. நான் கேக்குறேன் அதிமுக தரப்புல நீங்க ஏன் அதை பேச மாட்டீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு பதிலே இல்லையே. ஏங்க அதத்தான் ஆனா திமுக தரப்புல நீங்க பேசவே இல்லையே. அதிகாரம் படைத்து நடவடிக்கை பொறுப்புல திமுக காரணம் ஜாதி. ஜாதி ஓட்டு தெளிவா பேசுங்க. உங்களை கேட்டு கேக்குறேங்க. உங்களுக்கு என்ன நீங்க பட்டியல மக்களுக்கு பாதுகாப்பு மாபெரும் இயக்கம் மறுக்கவே இல்லை. அவன் தொழில் திருமாவளவன் மாதிரி சமூக நீதி போராடி யாருமே இல்லை. ஆனா திமுக சரியா இருந்தாலும் பாருங்க. நீங்க தவறா பேசாதீங்க. சும்மா உங்க வாய்ஜாலத்தெல்லாம் காட்டாதீங்க. அதிமுக ஏன் இன்ன வரைக்கும் அதை பத்தி கேட்கல? அதிமுக பேசி சார் எடப்பாடி கடுமையா அடி கொடுத்தாரு. பாலாஜி சொல்லுங்க. அதாவது வேங்கவேல் பிரச்சனை 10-11 தான் அதிமுக அணுகுச்சு. அது ஒரு முக்கிய முதல் பிரச்சனையா, அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை பிரச்சனையை போல அதை விட ஒரு முக்கியமான பிரச்சனையா தமிழகம் முழுவதும் அந்த சமூகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு முதல் பிரச்சனையா முன்னிறுத்தி இளைஞரப்போ போராட்டமோ கருப்பு சட்டையோ கருப்பு பேஜோ ஒரு நாள் கூட அணிந்து வரலன்னு தான் அவரோட கேள்வி. இந்த ஒரு ஆண்டுகளாக கடுமையான சட்ட ஒழுங்கு சீரழிவு உருவாகிறது. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிபறி நடந்துகிட்டே வருது. திமுக இல்ல அதனாலதான் இந்த வேங்கவேல் பிரச்சனை உருவான போது கூட அதிமுக பேசுச்சுங்க. அன்றைக்கு இதே கூட்டணி கட்சி எல்லாம் மௌனமா போயிடுது. ஏன்னா அன்றைக்கு நீதிமன்ற அதிமுக பேசும்போது கண்டுக்கலாம் போனது இவங்க. இப்ப நீங்க ஒரு போராட்டம் பண்ணாரு திரும்ப பேச அமைதியா விட்டாரு. நெருக்கடி கொடுத்து காணவே காண வேங்கவேல் விஷயத்துல சரி வேங்கவேல் பிரச்சனை நம்ம வந்து அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை பிரச்சனையில அவர் கேள்வியே கேட்டார். அந்த பிரச்சனையை வந்து இந்த அளவுக்கு ஒரு சீரியஸா போறாங்க. இப்ப இதுல யாரு பண்ணான்னு இல்ல. இப்ப இறுதி கருத்தா சொல்லுங்க. அதாவது இந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துல முதல்ல எஸ் பாலாஜி நிறைவு கருத்தை சொல்லுங்க. இந்த எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் அது மத்திய அரசுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. யார் அந்த சாரு அப்படிங்கிற விவகாரத்தில் அது மாதிரி தொலைபேசியில் அது போன்ற தகவலுக்கு ஆதாரம் இருந்தால் தாருங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் உறுதி கொடுத்து விட்டார். இந்த பிரச்சனையை வந்து இதோட முடித்துக் கொள்வதா தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் அதிமுகவினர் ஈடுபடுவது சரியா தவறா? அதை மட்டும் சொல்லுங்க சார். நீங்க அதாவது இவங்க ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர் விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னா, மாநில அரச குறிப்பா வந்து திமுக அரச வந்து குறை சொன்னாங்க. அது என்ஐசி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே நான் என்ன கேக்குறேன், அந்த எஃப்ஐஆர் வெளியானது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு குற்றமா இல்லையா? அது 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 தொடர்பாக யாரும் பேசல. ரைட். அப்ப என்னன்னா ஆரம்பத்திலே இன்டென்ஷன் என்ன இருந்ததுன்னா, இவங்க மேல பழி சொல்லணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்தது. இன்னைக்கு வந்து வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் போது விசாரணையில ஏதாவது தொய்வு இருக்கு, இல்ல அதுல ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா அதை எதிர்த்து யார் வேணா போராடலாம். அப்படி ஒரு சூழல் இருந்து இவங்க போராடுறாங்கன்னா அப்படிப்பட்ட போராட்டத்துக்கு நாங்க கூட போறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனா விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுவும் நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அது மீண்டும் மீண்டும் வந்து அது ஏதோ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறதுன்றது வந்து சரியா இல்ல. ஒருவேளை அதுல ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா நீ சுட்டி காட்டலாம், தாராளமா ஜனநாயகத்தியா அதை சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் நான் தான் மறுபடியும் சொல்றேன். எங்க போன்றவர்களாம் அந்த நேரத்துல வந்து அப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா எந்த விதமான தயக்கமும் இல்ல. நீங்க இந்த பிரச்சனையை எழுப்பும் போது கூட வந்து பேட்டி அளிக்கின்ற போது விடுதலை சிறுத்தை கட்சியிலான எழுச்சி தமிழர் சொன்னார், இது போன்ற ஐயங்கள்லாம் எழுப்பப்படுகிறது, அதை தெளிவுபடுத்த வேண்டியது காவல்துறையுடைய கடமைன்னு நாங்க சொல்றோம். நாங்க எந்த விதமான எங்களுக்கு தயக்கமும் இல்ல. என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது அதுல ஏதாவது தவறு இருக்கு என்பது தெளிவா தெரிகிற பட்சத்துல நீங்க வந்து அதை போராடலாம், எதிர்க்கலாம். இதை ஒரு சாக்கா வச்சுட்டு இதை ஒரு காரணமா வச்சுட்டு இதற்காக இவ்வளவு விசாரணைக்கு எதிராக வந்து நடக்கக்கூடிய நிலை வந்து அது வந்து நல்லது இல்லைன்னு தான் பாக்குறோம். அதே போன்று இந்த பிரச்சனையில இவர்கள் காட்டக்கூடிய இந்த தீவிரம் உள்ளபடியே வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மேல இருக்க அக்கறை இருக்கு, தீவிரம் காரணம்னு வச்சுப்போம். அப்ப யார் பாதிக்கப்பட்டாலும் எங்க பாதிக்கப்பட்டாலும் அதே தீவிரம் வந்து வேணும். அதைத்தான் நான் சொல்றேன். நானு தீவிரம் காட்டுறது தவறு சொல்ல, ரைட்டு, தீவிரம் காட்டுங்க. ஆனா அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள்ல நீங்க சொல்றீங்க, நீங்க திமுக வந்து கை நீட்டி சொல்றீங்க சமூக பிரச்சனை, உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? நீங்க அவங்கள பத்தி கவலைப்படுறீங்க, உங்களை பத்தி கேக்குறேன். உங்களுக்கு என்ன தயக்கம்? வேங்கவேல பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஓகே சார். நீங்க அது நீங்க எடுக்கிற நிலைப்பாடு தானே, நீங்க திமுக எதிராக இருக்க நிலைப்பாடுல தானே இருக்கீங்க. அது வந்து இந்த அரசினுடைய
விசாரணையில வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்றது உங்களுக்கு அது வந்து கண்ணுக்கு தெரியலையா, இல்ல வந்து அதை கேட்க மாட்டீங்களா? நீங்க தான் கேட்கணும். நாளை கூட சட்டமன்றம் இருக்கு, நாளை மறுநாள் இருக்கு, வந்து பேசட்டும். ரைட்டு, நீங்க எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னு நாங்க எடுத்துக்கிறோம்.